ஏய் இது இது உண்மையா இல்ல என்னது இது இல்ல இது ஒரு பொம்மையா? ஏய் எப்படிங்க? Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்து வந்துருவாங்க. முல்லை is going to come now. So guys, are you all ready? ஏன்னா இனிமே நிறைய interactive shows and hypnosis, magic, mentalism, mind reading, illusions நிறைய அந்த மாதிரி வரப்போகுது. Keep following us. I think Hi. it's come. Hi. சிஎம் ட்ட பேசிடலாம், பிஎம் ட்ட பேசிடலாம், பட் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது. இது வேற லெவல்ல இருக்கீங்க நீங்க. நான் ரொம்ப நேரமா ரிக்வெஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஹார்ட் சிம்பல்லாம் போட்டுட்டு இருந்தேன், நீங்க பார்க்கல. அப்படியா? இல்ல இல்ல, இங்க என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன். நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்து ரிக்வெஸ்ட் நாங்க அக்செப்ட் பண்றதுக்குள்ள கடக்கடன்னு ஒரு 100 மெசேஜ் போயிடுது. அதான் எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? I'm too good. Awesome. So happy to see you. So formula இப்பதான் ஆரம்பிக்க போறோம். Hello Insta followers and fans. Happy to see you all. உங்களை எல்லாம் இங்க இந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் மூலமா பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு புதுமையான விஷயம். பிகாஸ் சித்து, உண்மையிலே சொல்றேன், நான் இதுல கத்துக்குட்டி. நீங்க எல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. எனக்கு தான் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறோம் நாங்களாம். எல்போர்ட் நான் ஆக்சுவலா நினைச்சேன் இன்னைக்கு ஒரு எல்போர்டு ஒன்னு போட்டுட்டு உட்காரலாம் அப்படின்னு. எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நம்ம அத அவங்களுக்கு நம்ம பதிலுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருந்தது. பதிலுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தவிர வேற என்ன கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஒன்லி என்டர்டைன்மெண்ட் அண்ட் மேக்கிங் தெம் ஸ்மைல். எனக்கெல்லாம் ஸ்டேஜ் ஷோ போறப்ப நம்ம உங்களுக்குமே நீங்க விஜயா நீங்க ஷோஸ்ல இருக்கிறப்போவே ஆடியன்ஸோட கைத்தட்டும் அந்த அப்ரிசியேஷன் தான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். True. Very true. So அதுதான் very happy to see you here today. மக்களே, நான் வந்து இது வரைக்கும் நிறைய லைவ் வந்து பண்ணிருக்கேன். That's all like entertainment live. ஒரு மேஜிக் லைவ் அப்படின்னு லைவ்ல மேஜிக் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டேஜ்ல மேஜிக் பண்றதே இட்ஸ் வெரி டஃப். அதுவும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து பண்றதுலாம் இட்ஸ் வெரி டஃப். நான் எப்படி என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நேர்ல இருந்தா உண்மையிலேயே பிடிக்கலாம். எப்படி வந்து நீங்க லைவ் மூலமா பண்ண போறீங்க எனக்கு நிஜமாவே I'm so excited and my friends also அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா கஷ்டமான விஷயம் தான். தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஜென்ரலாவே மெஜிஷியன்ஸோட ஸ்டேஜ் பிரசன்ஸும் சரி, இல்ல ஒரு எங்களோட ஆக்ட்ஸ் ஒவ்வொன்றுக்குமே வந்து அன்டூயிங்கே கிடையாது. திருப்பி தப்பு நடந்தா சிரிச்சிருவாங்க. கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் எங்களோட வேலையே அதுதான். பட் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பிடிச்சு அதுலயும் ஆடியன்ஸ் எப்படா அப்படிங்கிற அந்த அப்ரிசியேஷனுக்காக தான் we are working. எண்ட் ஆஃப் த டே அவங்களோட கை நான் டைரக்டா ஸ்டேஜ்ல பாத்திருக்கேன். செம்மையா இருந்திருக்கு. நிறைய மெஜிஷியன் வந்து எங்களுடைய ஸ்டேஜ் ஈவென்ட்ல பண்ணிருக்காங்க. பட் உங்களோடது வந்து ஒரு 3 years பிஃபோர் நான் வந்து பண்ணேன். நான் வந்து நம்ம எல்லாமே ஒண்ணா வொர்க் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பண்ணும்போது உங்களோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வந்தீங்க, என்ன அது சூப்பர், வாவ் அப்படின்ற மாதிரி நாங்க எல்லாருமே வாவ் அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். தேங்க் யூ சோ மச் ஃபார் தட். ஆக்சுவலா வந்து இட்ஸ் வெரி குட் டு see you here. நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், நான் வந்து ஜெனரலாவே ரொம்ப பிஸியான ஒரு பர்சன். காலையில தூங்குறது, நைட் தூங்குறது, மத்தியானம் தூங்குறது, இப்படியே தான் இருக்கிறேன் இப்போ இந்த குவாரண்டைன்ல. ஆக்சுவலா இல்ல நீங்க வந்து அப்படியா? அப்படி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, சொல்லிடாதீங்க, சான்ஸே இல்ல. என்னன்னா ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ சித்து. என்னன்னா கால் பண்ண உடனே வித்வுட் எனி ஹெசிடேஷன் யூ ஆர் சோ இன்ட்ரெஸ்டட். ஏன்னா நீங்க காமிச்ச இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு இன்னும் அந்த பெப் மூட் கிரியேட் ஆனதுக்கான காரணம் உங்கள்ட்ட தான். தட் யூ ஆர் த ரீசன் ஃபார் இட். தேங்க் யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர். சோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆரம்பிக்கலாமா? நம்ம சில கேள்விகள், நான் உங்களுக்கு ஒரு சில காமன் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் ஜிகே கொஸ்டின்ஸ், கொஞ்சம் டஃபான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன் நடுவுல. அதுக்கு போக அது கூட அப்படியே மேஜிக்கும் நம்ம இன்வால்வ் பண்ண போறோம். சோ are you all ready? Ready. Okay, before going to the question, அடுத்த question நான் போறதுக்கு முன்னாடி I have to tell you I'm a big fan
Really proud to do this interview. Lady superstar, Barbie doll, bold and beautiful. நயன்தாரா, அவங்களோட ஃபேன் நீங்க. ஆமா, அவங்களோட ஃபேன் நீங்க. Just kidding. சீரியஸா ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, டெஃபினெட்லி எனக்கு என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தாட்ல சொல்றேன். கண்டிப்பா நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரி ஹிட் பண்ண போறீங்க, பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும் மோஸ்ட்லி. டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு மார்க் ஒன்னு வைக்க போறீங்கிறது வந்து டெஃபினெட்டா ஐ எம் ஃபீலிங் வெரி கான்ஃபிடென்ட் அபௌட் இட். Thank you. உங்களோட இன்ட்யூஷன் கண்டிப்பா வேலை செஞ்சதுனா 100% it is going to work. It is going to work, believe me. Just believe me. ஏன்னா உங்களோட நேச்சர் ஆஃப் உங்க கேரக்டர், உங்களோட நேச்சர், ஏன்னா you are not that fuzzy type. So உங்களுக்கு ஃபேன்ஸோட அந்த ஃபீல் புரியறப்பவே வந்து you will actually grow. That is the whole secret of the whole thing. இதுல என்னன்னா, ரொம்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 lakh followers இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு 10 lakh followers தான் இருக்காங்க, பட் எனக்கு ஜாஸ்தி 1500 followers இருக்காங்க. சோ இத பத்தி உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? இல்ல, நீங்க தான் இப்பதான் வந்திருக்கீங்க. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அடற ஒரு குழந்தை. நீங்க வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மேல எங்கேயோ போயிடுவீங்க. நீங்க வந்து என்ன சொல்றது, 30 lakhs 50 lakhs அப்படின்னு, ஏன்னா உங்க மேட்சுக்கே போதும், வசியம் பண்றீங்க நீங்க அப்படியே உங்க மேட்ச். ஓகே, எனக்கு இந்த லைன்லயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன இருந்ததுன்னா, என்ன குழந்தைன்னு சொல்லிருக்கீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க குழந்தைன்னு நான் சொன்னேன். அதான், இன்ஸ்டாகிராம்ல நம்ம குழந்தைதான். ஜெனரலாவே வந்து மேஜிக் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சிருப்பாங்க. மேஜிக்னா ஒரு சிலர் வந்து பில்லி சூனியமா, இல்ல இது ஒரு மாதிரி சாட்டனிக் வேலையா, இல்ல சித்து வேலையா, இல்ல என்ன, இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா வந்து என்னோட ஒப்பீனியனே இதுல டோட்டலா டிஃபரெண்ட். மேஜிக் அப்படிங்கிற அந்த கான்செப்டா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இட் இஸ் கம்ப்ளீட்லி சப்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல பிளே பண்ற ஒரு கேம். ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட்னு சொல்லலாம். என்ன சிம்பிளா சொல்ல போனா, இட் இஸ் அன் அன்எக்ஸ்ப்ளோர்ட் சயின்ஸ், அவ்வளவுதான். அதுல இப்போ இதுல மேஜிக் அப்படின்னா, ஓகே, இது ஒரு நான் கிளைம் பண்ண மாட்டேன். எப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்ல போறேன், நான் கண்டுபிடிக்க போறேன், எனக்கு அந்த சக்தி இருக்கு, அதெல்லாம் கிடையாது. மேபி நான் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை பண்ணலாம், ஏதோ ஒரு பாடி லாங்குவேஜ்லயோ, இல்ல உங்களை நான் அனலைஸ் பண்ணிருக்கலாம். அதை வச்சு நான் ஒரு சில உங்களோட அனலைசேஷன்ஸ் வச்சு நான் சில இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுவேன். திஸ் இஸ் வாட் மேஜிக் இஸ் ஆல் அபவுட். பட் இட்ஸ் கோயிங் டு பி வாவ் அண்ட் சர்ப்ரைஸ். இது எப்படி எனக்கே தெரியாது, பட் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிற அந்த பாயிண்ட் கொண்டு வரதான் என்னோட வேலை. I am just an entertainer to entertain this beautiful people and fan followers of yours. இங்க ஒரு சின்ன மார்க்கெட்டிங், எப்பா எங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் ஃபாலோவிங் எல்லாம் பண்ணுங்க. மார்க்கெட்டிங் எப்படி? ஓகே, ஃபைன். சித்து, பிஃபோர் கோயிங் டு தி ஷோ, இங்க நான் ஒன்னு எழுதி வச்சிருக்கேன். சித்து விஜய். ஓகே ஓகே, யூ கேன் ரீட் இட். யா எஸ், ஃபைன். இப்போ இங்க என்கிட்ட ஒரு blank பேட் இருக்கு. ஓகேவா? blank பேட் இருக்கு. இப்ப இந்த blank பேட் ஒரு பக்கம், இந்த கவர் ஒரு பக்கம். இந்த கவர்ல ஒண்ணும் இல்ல, எம்டி. ஓகே, ஃபைன். இப்போ I'm going to do something like this. Blank pad. I'm going to take a pencil. இங்க நான் இப்ப ஆக்சுவலா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் கண்டுபிடிக்கிறேங்கிறது ராங் கான்செப்ட், முடியாது. ஏன்னா வைஃபை டெக்னாலஜில இருக்கிறோம், நேர்ல இருந்தா கூட we can work on something. பட் ஆனா என்னோட சில பாடி லாங்குவேஜ் வச்சு, ஒரு சில ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் வச்சு, நான் உங்களுக்கு கன்வே பண்ற ஒரு சில விஷயங்கள் வச்சு நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறேங்கிறது தான் இந்த கான்செப்ட். That's the whole idea. Okay, I'm ready. Okay, yeah, you ready? Okay, look at the camera for a second. ஒரே ஒரு செகண்ட் கேமரா பாருங்க. ஏங்க கேமரா பாருங்கன்னா கொஞ்சம் சஸ்பிஷியஸா பாருங்க. நீங்க பாக்குறதுல வந்து ரொமான்டிக்கா இருக்கு, கொஞ்சம் சஸ்பிஷியஸா பாருங்க. ஓகே, நான் மேஜிக் பண்றேங்க, கொஞ்சம் பயந்துக்கோங்க. ஆமா, ஓகே ஓகே, ஃபைன். நவ ஐ அம் ரைட்டிங் ஒன் சம்திங். ஓகே, நோ மோர் பென்சில் வித் மீ. இதுக்குள்ள இந்த கார்டை போட்டேன், இந்த கவருக்குள்ள. ஓகே, போட்டு ஐ எம் சீலிங் இட் ஆல்சோ. யூ கேன் see நான் இங்க டேப் ஒட்டி சீலும் பண்ணிட்டேன். சோ இனிமே இந்த கவரை நான் திறக்க முடியாது. ஓகே ஃபைன். நவ சித்து, நீங்க
if given an opportunity to think of a number between 1 and 100, ஓகே what number will you think? திங்க் பண்ணிட்டேன். சொல்லுங்க. 2 ஆ 2 2 2 2 1ல இருந்து 100 குள்ள திங்க் பண்றதுல வெறும் 2 தான் திங்க் பண்றீங்களா? ஒரு நம்பர் தான சூஸ் பண்ண சொன்னீங்க. இல்ல 1ல இருந்து 100க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். if you want to change your mind நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இல்ல அதே நம்பர்னா அதே நம்பர்ல இருக்கலாம், உங்க சாய்ஸ். இல்ல அதே நம்பர். ஷூரா? ஷூர். ஓகே கிரேட். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஒரு கவர் இருக்கு. ஓகே. கரெக்ட்? ரைட். It's an already sealed envelope. Sealed, yeah. I'm just ripping the envelope like that. நான் அப்பவே ஒன்னு எழுதுனேன் இல்லையா? ஆமா. என்ன நம்பர் சொன்னீங்க? 2. ஏய் எப்படிங்க? ஏங்க எப்படிங்க இது? சோ ஏன்னா 1ல இருந்து நீங்க அங்க இருக்கீங்க. இதுல ஒண்ணு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறேன் இந்த 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 மொமெண்ட்ல. நீங்களும் நானும் முன்ன பின்ன பேசிக்கல. இத ஷோ பத்தி ஒரு கால் ஷோ கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பேசணும். இது ப்ரீ செட் கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸ் பாக்குறவங்க இது எப்படிடா பாசிபிள், முன்னாடியே வந்து சித்துக்கு பெட்டி பெட்டியா அனுப்பிச்சு எங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 2 தான் நீங்க சொல்லணும்ல வசந்த் சொல்லிட்டாரோன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்கிறது நீங்க தான் சர்டிபிகேஷன் கொடுக்கணும். இல்ல சீரியஸா நம்பர் இப்பதான் நான் டக்குன்னு யோசிச்சேன். ஓகே நீங்க 1 to 100 சொன்னோனே டக்குன்னு நான் யோசிச்சேன். பார்த்தா அதுக்குள்ள நீங்க கவர்ல போட்டு எப்படிங்க இது? இட்ஸ் மேஜிக். இது எப்படி இந்த மேஜிக் எப்படி இது எப்படி நிகழ்ந்தது? இல்ல ஆக்சுவலா ஐ வில் கிவ் யூ an explanation. இதுல வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உங்கள்கிட்ட இன்ஃபுளுன்ஸ் தான் பண்ணிருக்கேன். நீங்களா நினைச்சீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க இல்லையா? பட் ஆக்சுவலா கிடையாது. நான் பேசுறப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்னு எழுத போறேங்க. என்னோட பாடி லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்கன்னா ஐ எம் இன்ஃப்ளூயன்சிங் யூ. என்னோட ஃபிங்கர், என்னோட பாடி மூவ்மெண்ட் 2 டைம் மூவ் பண்ணிருவேன். 2 டைம் அப்படிங்கறது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றப்போ நீங்க அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது தான் இந்த ஹோல் கான்செப்ட். See, that's what magic is all about generally. Mind reading, psychology, that's the whole subject. Oh my god. Hope you enjoyed it. Seriously, நிஜமாவே சூப்பரா இருக்கு. எப்படி நீங்க வர்ச்சுவல் இது பண்றீங்க எனக்கு புரியவே இல்ல. வர்ச்சுவல் மேஜிக் எப்படி வந்து வொர்க் அவுட் ஆகும்? நான் எங்கேயோ இருக்கேன், நீங்க எங்கேயோ இருக்கீங்க. இல்ல, it's possible. I will take it one step further. Yeah. Okay, here we go. சரி, you don't react to anything. Just நான் ஃபாலோ பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஓகே? ஹலோ? யா ஓகே, I'm ready. இல்ல எனக்கு கேக்கல, நெட்வொர்க் கட் ஆயிருச்சு. எனக்கு ஆக்சுவலி கட் ஆயிருச்சு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நீங்க ஓகே, நீங்க சொன்னாதான் எனக்கு வந்து ஆக்சுவலா புரியும். இல்லனா நீங்க ஸ்டக் ஆயிட்டீங்களோ, எங்க டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இல்ல ஜெனரலாவே நீங்க வந்து டால் மாதிரி இருக்கறனால நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்கன்னா அது ஃப்ரீஸ் ஆன இமேஜா பிக்சரான்னு ஒண்ணும் புரியாது. மக்களுக்கு சொல்றேன் நான். ரெடி I'm ready. Okay, I'm more excited. Ready? Yeah, so this is a blank pad. I'm going to write something here. Okay, forget what all past இதெல்லாம் மறந்துருங்க. You just ஒரே ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். சரிங்களா? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கப்போ, இல்ல ஸ்கூல் படிக்கிறப்போ, இல்ல காலேஜ் படிக்கிறப்போ நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட பேரை மைண்ட்ல ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிறீங்களா? சரி, இது வரைக்கும் அந்த பேரை யார்கிட்டயாவது சொல்லிருக்கீங்களா? இல்ல என்கிட்ட எதுவும் சொல்லிருக்கீங்களா அந்த பேரை? உங்ககிட்ட சொன்னது என்கிட்ட அந்த பேர் சொன்னதே கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு? என் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் படிச்சவங்களுக்கு தெரியும் அவதான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது. ஓகே, சோ எனக்கு ஏதாவது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க பர்சனாலிட்டி அவங்க? இல்ல, நோ. கரெக்ட்டா? ஓகே, நான் மட்டும் தான் செலிபிரிட்டி. சரி, ஓகே, கிரேட், நைஸ், ஃபேண்டாஸ்டிக். இப்போ BW, ஓகே, வெயிட், hold on. ஓகே, உங்க ஃப்ரெண்டோட அந்த பேரை வந்து கொஞ்சம் மைண்ட்ல நீங்க சொல்லிட்டே இருக்கணும். ஆக்சுவலி யூ ஹேவ் டு கீப் திங்கிங் ஆஃப் த பர்சன், அந்த இமேஜ்.
ஐ டோன்ட் நோ, ஏன்னா அவங்க மேலா ஃபீமேலா தெரியாது. நீங்க சொல்றத வச்சு ஐ எம் கெஸ்ஸிங் இட்ஸ் அ ஃபீமேல். சோ அது சர்ப்ரைஸ் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் கெஸ்ஸிங். ஏன்னா நீங்க இதுல ஓப்பனா நீங்க பேசுறீங்க, இட் ஹேஸ் டு பி அ ஃபீமேல் ஃப்ரெண்ட். By any chance, just for a confirmation, by any chance, is it a 7-letter word? Hello? Yes, sir. English, right? Yeah, இங்கிலீஷ்ல தான். இப்போ நான் இங்க எழுதியாச்சு, நான் வேற எதுவும் பண்ணல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் when I say 1 2 3 அந்த பேர் என்னன்னு சத்தமா சொல்லுங்க. parallel நான் இந்த போர்டு திருப்புறேன். Okay. Are you ready? Guessing தான். 1 2 and 3. 1 2 3 அஸ்வினி. டா எப்படி இது? கரெக்ட்டா? அஸ்வினி ஸ்பெல்லிங் எப்படி இது பாசிபிள்? ஏங்க எனக்கு புரியவே இல்லங்க. ஏங்க புரிஞ்சிருச்சுனா அப்புறம் எனக்கு என்னங்க வேலை? நினைச்சு பாருங்க. Oh my god. நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணனும். என்ன சொல்றது? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ABCD வந்து கண்டினியூஸா சொல்லாம அப்படியே புரிஞ்சது எனக்கு. நீங்க எனக்கு ட்விஸ்ட் பண்றீங்க, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. I understood. So okay, say hi to Ashwini from my side as a friend. Hi Ashwini. பாத்துட்டீங்களா எங்க இருக்கான்னு தெரியல. பட் வேற லெவல்ங்க. இல்லங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஓகேங்க. எப்படி நான் நினைக்கிறத எப்படி நீங்க சொல்ல முடியும்? இப்போ ஃப்ரெண்ட்னா பரவாயில்ல, நீங்க இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணீங்கன்னா இப்போ யாரோட ஏதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி இப்படி ஏதாவது நான் போட்டிருப்பேன். கரெக்ட்டுங்களா? இல்ல, நான் எதுவுமே போடவே இல்லையே. damn sure யாருக்குமே தெரியாது. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ தவிர்த்து வேற யாருக்குமே அவங்க என்னோட ஃப்ரெண்ட். ஃபேண்டாஸ்டிக். அதுதான் எனக்கு இதுல பிளஸ் பாயிண்டா அமைங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்படிதான் நான் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இது. என்னன்னா இது பாசிபிளா இல்லையா, எப்படிங்க இது பாசிபிள் அப்படி? இட் இஸ் பாசிபிள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்துல வந்து டெக்னாலஜின்னு ஒண்ணு இல்லாத காலத்துல வந்து இந்த டெலிபதின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டெலிபதி இஸ் ட்ரூ. இட்ஸ் 100% ட்ரூ. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். இப்ப நீங்களே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போறீங்க, நீங்க போறப்போ நினைச்சிட்டு போறீங்க, ஐயோ மேக்கப் மேன் இன்னைக்கு வந்து இது கொண்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன்னா அந்த டோன் நான் எதிர்பார்க்கறேனே அப்படின்னு போனா, மேடம் நான் இந்த டோன் நீங்க உங்களுக்கு போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம், இதை பத்தி உங்க சாய்ஸ் என்னன்னு கேட்பாரு. இட்ஸ் a wild example I'm giving. It's a wild example. என்ன பொறுத்த வரைக்கும் டெலிபதி வந்து லவர் ஸ்கூல்ல தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன மாதிரி மொத்த சிங்கிள் கிட்ட எல்லாம் வந்து இந்த டெலிபதி எதிரே பார்க்க முடியாது. Sorry, I am married. I cannot. Okay. Awesome. Super. Thank you so much. I'm excited. Oh, wonderful. So are your fans. உங்க fans excited இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட்ஸ் ஏங்க எப்படிங்க ஹார்ட்ஸ் மலா மாதிரி குயிதுங்க, சான்ஸே இல்லைங்க. So impressed. I'm so impressed actually. உங்களுக்கு ஒரு டஃபான क्वेश्चन ஒன்னு கேக்குறேன், காமன் ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन. இதுல என்னன்னா மெயினா வந்து இந்த ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நீங்க உங்களுக்கு தெரியல அப்படி நீங்க முழிக்கணும்ங்கறதா இந்த क्वेश्चनோட பர்பஸ். முழிக்கணும் அப்படிங்கறப்ப நீங்க ஏதாவது ஆக்டிவ் போடுவீங்க, நாங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மீம்ஸ் போடுவோம், அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். அதான் நீங்க என்ன क्वेश्चन கேட்டாலும் எனக்கு ஆன்சர் தெரியாது, நான் அப்படியே முடிச்சிடுறேன். இல்ல இதுக்கு கேள்வி பக்காவா நம்ம டீம் செட் பண்ணிருக்காங்க. பயங்கரமான ஒரு क्वेश्चन இது. ஓகே, ஆர் யூ ரெடி? இல்ல ஒரு ட்ரையல் தானே, அடிச்சு பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான கேள்வி தான். சரி ஓகே, முழிக்கிற மாதிரி தான, யாருக்கும் தெரியாதுல அந்த क्वेश्चन ஆன்சர். ஆமா அந்த மாதிரி. அப்ப கமான். சரி, who is the prime minister of India? மோடி ஜி. சாரி, மோடி ஜியா? ஒரே நிமிஷம். நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேளுங்க, நான் முழிப்பேன். ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. ஏங்க மோடிஜி கரெக்ட்டா? தவறான ஆன்சருங்களா?
இல்ல கரெக்ட். எனக்கு ஸ்கிரிப்ட்ல யாரா இந்திரா காந்தி போடுது சொன்னாரு. நான் விளக்கெல்லாம் குடிச்சிருக்கேங்க. அது மூலமா இல்லைங்க கரெக்ட்டுங்க. இந்திரா காந்தி எனக்கு ஸ்கிரிப்ட்ல இந்திரா காந்தின்னு போட்டிருக்கானுங்க ராஸ்கல்ஸ். ஒரு நிமிஷம். அப்ப நீங்க ஜஸ்ட் கிடிங். சோ கரெக்டான பதில் சொன்ன உங்களுக்காக வந்து ஒரு 501 பரிசாக அனுப்ப போறோம். சோப் பார். சூப்பர். அது ஏதாவது அப்படியே அனுப்ப முடியுமா? இது சோப் பார் தானே? சோப் பார் தானே? அனுப்பிச்சிடலாம். 501 சோப் நல்லா இருக்கும் ஆக்சுவலா துணி. ஏன் சரோஜா யூஸ் பண்ண சோப்பா? ஆமா, சோப்பு அது டப்பா பழைய காலத்து சோப். சோப்பு இப்ப பழைய காலத்து சோப்புங்க அது. ஆமாங்க. ஓகே கிரேட். நவ் ஓகே லெட்ஸ் டு சம்திங். இப்போ அடுத்து நான் ஜெனரலா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி வந்து, முல்லை கேரக்டர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜும் கொடுத்துருக்கு இல்லைங்களா? யா ஆஃப் கோர்ஸ். என்ன மைலேஜ்ங்க? டெஃபினெட்லி. என்ன மைலேஜ்க்கு ஒரு லிட்டருக்கு எத்தனை மைலேஜ் வருது? ஏதாவது அது கொடுக்குங்க. அது டிஆர்பி வந்து 8 9 10 அப்படி கொடுக்குங்க. அவ்வளவு மைலேஜ் கொடுக்குங்க. சம வண்டிங்க அது. சரியான வண்டி. Amazing, amazing. You are such a very humorous person. I'm just throwing away questions just like that. நீங்க இந்த முல்லை கேரக்டர்னால ஆக்சுவலா நீங்க வந்து நிறைய பாப்புலர் ஆயிட்டீங்க. எங்க போனாலும் போட்டோகிராஃபர்ஸ் வந்துடுறாங்க. ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், அப்ராடா இருக்கட்டும், இல்ல தியேட்டர்ஸ் போனாலும் சரி. எப்படிங்க இது எவ்வளவு முன்னாடி அட்வான்ஸா இந்த போட்டோகிராஃபர்ஸ்க்கு எல்லாம் நீங்க சொல்லுவீங்க வாங்கன்னு சொல்லி? போட்டோகிராஃபர்ஸ்ல செல்ஃபி எடுக்கிறதுக்காக வருவாங்க. அவங்க எவ்வளோ அப்டேட்டடா இருக்கிறாங்கன்னா, நான் இங்க இருந்து அங்க போறதுக்குள்ளே டக்குன்னு வந்துடும் என்னோட போட்டோ. அங்கதான் கிராஸ் பண்ணிருப்பேன். அதுக்குள்ளேயே வந்து போட்டோ வந்து நெட்ல வந்துரும். நானும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு போட்டோ ஒரு ஆர்கைவே கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த போட்டோஸ பார்த்து லைக் பண்ணி ஒருத்தன் அப்படியே வால்பேப்பராவே மாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். so many lovable fans. கட் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல லைவ்ல இருக்கும் போதே உங்க பக்கத்துல யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு போட சொல்லுங்க. இந்த மாதிரி சித்து மேஜிக் அப்படி ஏதாவது போட சொல்லுங்க. ஹேஷ்டாக் போட்டு வரும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு இருக்கோம். I'm going to show you something. சரிங்களா? Oh, it's a card magic. Card magic. It's a card magic. ஓகேங்களா? I'm going to make a preparation. The card boxல I'm going to empty. Okay? I'm going to make உங்களுக்கு தெரியாம ஒரு preparation பண்றீங்க கார்ட்ல. என்ன காத்துக்கிட்டு இருக்கோம்? Don't worry. என்ன இருக்கோ? So I'm done. ஓகேங்களா? இப்போ என்கிட்ட ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குங்க. நான் திருப்பியும் இதை நான் டேம்பர் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்போஸ் இதுல ஏதாவது ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட் பண்றாரு, ஏதாவது மேஜிக் பண்ணிட்டாரு உள்ள அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கார்ட்ஸ்ல. சோ அந்த கார்டை நான் உங்க கண்ணு முன்னாடி இப்படியே நான் புடிச்சிட்டு இருக்க போறேன். கேமரா விட்டு இந்த கார்டு நவராது. இந்த கார்டு பேக்கெட். ஓகே ரைட். நீங்க கார்ட்ஸ் விளையாடுவீங்களா? நான் கார்ட்ஸ் விளையாட மாட்டேன். பட் அந்த உள்ளே வெளியே இருக்குல்ல, அந்த மாதிரி சும்மா ரம்மி எல்லாம் விளையாட மாட்டேன். அதுக்கு பேரும் கார்ட்ஸ் விளையாடுறதானுங்க. என்ன காமெடி பண்றீங்க நீங்க? உள்ளே வெளியே விளையாடுறது எவ்வளவு பெரிய கேம். நீங்க என்னமோ காமெடியா சொல்றீங்க. கார்ட்ஸே விளையாட மாட்டேன், ஆனா உள்ளே வெளியே மட்டும் விளையாடுவேன். ஓகே. சோ அப்ப கார்ட்ஸ்னா என்னன்னு தெரியும், நம்பர்ஸ் எல்லாம் தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபேண்டாஸ்டிக். சரி, ஜெனரலா கார்ட்ஸ்ல வந்து 2 கலர் இருக்கும், ரெட், பிளாக். ஆமா சரியா? சும்மா ஏதோ ஒரு கலர் சொல்லுங்க. மனசுல என்ன தோணுதோ டக்குன்னு சொல்லுங்க. பிளாக். ஷூர்? பிளாக் ஷூர். ரைட். நான் உங்களை கட்டாயப்படுத்தல. உங்க மைண்ட்ல நீங்களே தான் உங்களோட தாட் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கீங்க. am I correct? ஆமா. ஃபேண்டாஸ்டிக். பிளாக்ல வந்து கிளப்ஸ் இருக்கு, ஸ்பேட்ஸ் இருக்கு. கரெக்ட்? கிளப்ஸ்னா கிளேவர்னு சொல்லுவோம் நம்ம. கிளேவர் இருக்கு, ஸ்பேட் இருக்கு. ரைட். இப்ப கிளப்ஸ் அண்ட் ஸ்பேட்ஸ்ல ஏதோ ஒரு கார்டு மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. கிளப்ஸா ஸ்பேட்ஸா ஏதோ ஒண்ணுல, இது ரெண்டுல ஏதோ ஒரு நம்பரோ ஏதோ ஒரு கார்டு நினைச்சுக்கோங்க மைண்ட்ல. நினைச்சிட்டீங்களா? சரி. நீங்க என்ன நம்பர் நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? No way. Absolutely no way. That's impossible. Correct? Will it be impressive if we try to match the thoughts? நான் சொல்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றீங்க? நீங்க சொல்றத நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு ஒரு கெஸ் ஒர்க்ல நான் ஆல்ரெடி இங்க ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்.
ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இனிமே இதுல எந்த ஏதோ ஷஃபல் பண்றதோ இல்ல கார்டு மாத்தி வைக்க எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ஓபன் பண்ணி காமிக்க போறேன், அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன கார்டு நினைச்சிருக்கீங்க சொல்லுங்க. சொல்லலாமா இப்போ என்ன கார்டுன்னு? சொல்லலாம், ஏன்னா இதுக்கு முடிஞ்சது. என்னோட சைட்ல இருந்து நான் ட்ரிக் முடிஞ்சது எனக்கு. நான் இனிமே எங்கேயுமே நான் கார்டு மாத்துறது எதுவுமே பண்ண மாட்டேன். ஓபன் பண்ணி ஐ அம் கோயிங் டு ஷோ இட் யூ, அவ்வளவுதான். 7 number 7 spade. Are you sure? Yeah, I'm sure. ஏன்னா நான் வந்து திங்க் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சொல்லிட்டு திங்க் பண்ணது வேற நம்பர், இப்ப சொன்னது வேற நம்பர். ஓகேங்களா? I like that. I like that. I like that skeptical thought. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Empty. Box is empty. Okay. Box is empty. Right. Camera அப்படியே லோட் ஆன் பண்றாங்க. You can follow me. தெரியுதா? Yes. Yeah. இந்த entire pack of cardsல ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் நான் திருப்பி வச்சிருக்கேன். ஏங்க என்னங்க இது? இதுல I will tell you one beautiful concept. இதுல நான் என்ன பிளான் பண்ணேன்னு சொல்லி, இந்த 7 of spade மட்டும் தான் இதுல கார்டே, மற்றது எல்லாமே blank. இதுல ஒரே ஒரு ரெட் கலர் கார்டு தான் இருக்கும். That's your 7 of spade. இப்ப அந்த 7 of spade watch. இப்ப இந்த 7 of spade இங்க நான் வச்சிடுறேன். ஓகேங்களா? As I told you, இந்த ப்ளூ கலர் பாக்கெட்ல ஒரே ஒரு ரெட் கார்டு தான், அது உங்க 7 of spade. இப்ப இந்த கலர் வந்து நம்ம நார்மலா மாத்தணும்னா I have to do some magic like this. Watch. Ready? It changes to blue. அப்ப where is your card அப்படின்னு பாத்து, see, your 7 of spade is here. இதுல என்ன பியூட்டினா, watch this. I have to snap my finger, so all the cards are blank. எனக்கு புரியவே இல்லைங்க. புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் எல்லாம் போட்டு இந்த லைட்ல போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம்? எனக்கு எப்படிங்க இது? That's magic. That's ஒரு விஷயம். இது actually possible இல்லாத ஒரு விஷயம். That's what I'm saying. You know, actually இது கிரெடிட் வந்து நான் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். இந்த கிரெடிட் வந்து goes to you actually. புரியவே இல்ல எனக்கு வந்து என்ன சொல்றது. ஐயோ, I have no idea. இந்த மாதிரி I will இப்போ நீங்க அந்த இதல போனதுனால I know you are a good singer actually, இல்லீங்களா? You sing very well. நீங்க தான் சொல்லிக்கணும். இல்ல நான் உண்மையா சொன்ன உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன அடிப்பேன். Just kidding. Okay, you sing well. Seriously, you sing well. I'll do one thing. என்கிட்ட ஒரு 1 minute. உங்களுக்கு மியூசிக் நாலேஜ் படிச்சிருக்கீங்களா? பேசிக் மியூசிக் தான் படிச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் பாத்ரூம் சிங்கரா இருந்து நீங்க? மியூசிக் வந்து நான் படிக்கலாம் இல்ல, பட் ஆனா வந்து சும்மா என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் உசுப்பேத்தி நான் வந்து ரணகலமாக்கிட்டாங்களா? உடம்ப ரணகலமாக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் பாத்துட்டு இந்த ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க அப்படியே வறுத்து எடுப்பாங்க பாருங்க, என்ன அடடடா அப்படி இருக்கும். அதான் அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே எப்படின்னா அடிமான உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான். ஆமா, ரொம்ப இன்னைக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் போறதுனால இன்னைக்கு எவிடன்ஸும் நான் வந்து ஆன்லைன்ல காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது இட்ஸ் நியூ அட்டெம்ப்ட். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. இது வெரி நியூ அட்டெம்ப்ட், இனிஷியல் அட்டெம்ப்ட். சும்மா இங்க எழுதி காமிக்கிறேன் அதெல்லாம் பண்றதோட ஆன்லைன்ல ஒரு சப்ஜெக்ட் டிரைவ் பண்ணா எப்படி இருக்குங்கிறது தான் என்னோட இந்த ஆக்டோட கோல். ஓகேங்களா? நீங்களும் உங்க இதுக்கு முன்னாடி உங்க ஃபேன்ஸ் கிட்ட சொல்லுங்க, என்ன ஃபாலோ பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா நான் அடுத்த ஷோ போக மாட்டேன். அப்பா தாயே ஃபாலோ பண்ணுங்க. இப்பவே வந்து வசந்த் அவர்களை இந்தியாஸ் மேஜிக் ஸ்டார் அவர்களை அன்போடு ஃபாலோ செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, இட்ஸ் மீ. ஓகே, நான் ஐ அம் கோயிங் டு டூ சம்திங் போன்ல. ஓகேங்களா? லெட்ஸ் ட்ரை சம்திங். ஓகே, I've gone to a Google page. Okay.
ஓகே, இங்க ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் வித் த ஆப். இதுல ஒரு ஆப் சூஸ் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் வித் தி சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே ஓகே சித்து, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது நினைச்சுக்கோங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஆனா ப்ரிடிக்டபிளா திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப ப்ரிடிக்டபிளா நீங்க திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேபி அந்த பாட்டை அப்புறமா நம்ம பாடலாம், அந்த மாதிரி ஒரு பாட்டை கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா நீங்க இல்ல சித்து வந்து இந்த பாட்டு தான் பாடுவாங்க அதனால அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த அந்த ஒரு ப்ரிடிக்டபிளா இருக்க வேண்டியது இல்லை. யூ கேன் மேக் இட் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட் ஆல்சோ. நினைச்சிட்டீங்களா? யா, ஒரு 3 seconds அந்த சாங்க உங்க மைண்ட்ல ரன் பண்ணி கேமரால அந்த லென்ஸ்ல பாருங்க. கண்டினியூஸா ஸ்டேர் பண்ணுங்க. அதை ஜஸ்ட் திங்க். பிளே தி சாங். ஓகே, நான் இங்க யூடியூப்ல ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அ சாங். சர்ச். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றேன், நான் இந்த போன்ல நான் வால்யூம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். சோ யா, இந்த சாங் ஆக்சுவலா லோடட்ல வச்சிருக்கேன் நானு. ஓகே, ஐ ஹவ் கெப்ட் தி சாங் லோடட். இனிமே இந்த போனை நான் அதை டைப் பண்றதோ எதுவுமே இருக்க போறது இல்ல. நான் திருப்பி காமிக்க போறேன். இவ்வளவுதான் இதுல நடக்க போற விஷயம். ஓகேவா? இதுல ஒரு சில ஸ்கெப்டிக்கல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இவர் ஏதோ பண்ணிட்டாரு, இந்த கேமரா வழியா லென்ஸ் மூலியமா ஏதாவது ஆப் இருக்கலாம், இல்ல வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கலாம். இதான் இந்த காலத்து மக்கள் நினைக்கப்பாங்க இல்லையா? சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஒரு பேப்பர் பென் இருக்கா உங்கள்ட்ட? யூ ஹேவ் a பேப்பர் பென்? ஏன்னா நீங்க நினைக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேங்கிறத விட நீங்க எழுதிட்டு அதை நீங்க காமிக்கிறப்ப ஆடியன்ஸ் இந்த பிலீவபிலிட்டி வில் பி மோர்ங்கிறது எனக்கு சடனா வந்த தாட் அது. சோ தட்ஸ் வை ஐ அம் சேயிங். ஏதோ ஒரு பேப்பர், ஏதோ ஒரு பென் கிடைச்சிட்டா? ஆனா எழுதிட்டு நீங்க என்கிட்ட காமிக்காதீங்க. நான் சொல்றப்ப மட்டும் காமிங்க, நான் திரும்பிக்கு வேணாம். அப்புறம் தான் நீங்க கேமராக்கே காமிக்க போறீங்க. இப்ப நீங்க சும்மா எழுதுங்க போதும். நீங்க எழுதி முடிச்சுட்டு சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க, இந்த கேமரா மூலியமா ஏதாவது நான் சென்ஸ் பண்ணுமோ, இந்த கேமரா நீங்க எழுதி காமிக்கிறப்போ சென்ஸ் பண்ணுமா நினைப்பாங்க. சோ அதுக்காக ஐம் கவரிங் த கேமரா ஆல்சோ. ஓகே ரைட். இப்ப நான் திரும்பிக்கிறேன். நீங்க அந்த சாங்க ஒரு 3-4 seconds கேமரா காமிச்சிருங்க. ஏன்னா மக்கள் படிக்கிறவங்க பாத்துக்கிட்டோம் நல்லா. இட்ஸ் an evidence for me so that நீங்க, ஏன்னா அப்பே கார்டுக்கு நீங்க மாத்தி மாத்தி எல்லாம் நினைச்சீங்க. எஸ் திரும்பலாமா? திரும்பலாமா? ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளா நான் அந்த சாங் இப்ப நான் பிளே பண்ணிட்டு வால்யூம் மட்டும் நான் ஏத்த போறேன். நீங்க அந்த பேப்பரை காமிங்க ஆடியன்ஸ்க்கு. இதெல்லாம் எப்படிப்பா நடக்குது? கடவுளே, தெய்வமே. Thank you. Hope it is correct. எப்படி இது? See, அதுதான் சொன்னேன். இட் இஸ் ஆல் சயின்டிபிக்கலி பாசிபிள், பிராக்டிகலி பாசிபிள். அதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். இது வந்து ஒரு பெரிய இந்த செயலோ இல்ல சூப்பர் நேச்சுரல் பவரை நான் கிளைம் பண்ண போறதே கிடையாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்றது, பிராக்டிஸ் பண்ணா கரெக்டான ஒரு அப்ரோச்ல இருந்தா இட் இஸ் பாசிபிள். மைண்ட் ரீடிங் அப்படிங்கறது வந்து ரொம்ப பழைய காலத்து ஒரு விஷயம். அது ரொம்ப, அதுவும் எஸ்பெஷலி இந்தியால இருந்து தான் மேஜிக் ஒரிஜினேட்டே ஆச்சு ஆக்சுவலா. சோ இந்தியனோட பிரெயின், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அத்தனைக்குமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி மைண்ட்ல எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல, ஐ மீன் சாரி அவுட் ஆஃப் சப்ஜெக்டா போற மாதிரி தெரியுது, பட் ஸ்டில் நம்ம மக்களோட லெத்தாஜிக்னஸும் ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாத ஒரு சில விஷயங்கள்னால பாத்தீங்கன்னா இன்னைக்கே வைரஸ் நிறைய பரவுது. இங்க நமக்கு சென்னையில நிறைய பரவுதுன்னா நம்ம ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறோம். பிரெயின் பவர் என்னன்னு நமக்கு தெரியாம நம்ம உணராம இருக்கிறதுனாலதான் இது ஒரு பெரிய டிராபேக்கா நான் நினைக்கிறேன். ஐம் சாரி, அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஐம் சோ சாரி.
So are you ready for one or two last? யா நான் வந்து எனக்கு என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல. ஏதாவது பேசுங்க இப்ப ப்ளீஸ். இல்ல நீங்க என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படினாலே இப்ப நீங்க பேசிதான் ஆகணும். எனக்கு வந்து ஐ அம் ஸ்பீச்லெஸ். சீரியஸாவே எனக்கு எப்படி இது ஏதாவது ஒன்னாவது கொஞ்சம் மிஸ் ஆகும். எனக்கு மிஸ் ஆகுங்க. இல்ல நான் ஓபனா சொல்றேன், மிஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜ் ஷோஸ்ல மிஸ் ஆகும். நான் மிஸ் ஆகாது 100% மிஸ் ஆகதான் செய்யும். பட் அந்த டைம்ல வந்து ஒரு பிளான் பி சம்திங் ஹேஸ் டு பி தேர். ஆஃப்டர் ஆல் நம்மளும் ஹியூமன்ஸ் தானே, we are not gods. Magicians we are just இவ்ளோ டெக்ஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களே, இந்த கொரோனாக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க, எங்க முள்ளைய பார்க்கலாம்ன்றாங்க ஒருத்தங்க. அது ஓகே. சோ are you ready? Yeah, I'm ready. Yeah, fantastic. இப்போ என்னன்னா என்கிட்ட இப்ப நீங்க எம்சிங் பண்றதுக்கு ஏன் அந்த சப்ஜெக்ட்க்கு வந்தேன் அப்படின்னா, எம்சியா இருந்து செலிபிரிட்டிஸ் ஆகி பிலிம் ஸ்டார்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டா? True. One day definitely you're going to become அப்படிங்கிறது. நயன்தாராவே நம்ம எடுத்துப்போமே, அவங்களுமே ஒரு ஆங்கர் தான். சோ அவங்க இப்போ வந்து லேடி சூப்பர் ஸ்டார். So correct. No, seriously, I'm a hardcore fan of Nayanthara. That's no doubt about it. Okay. Jokes apart. சரி, இப்போ என்கிட்ட I have a board. Okay. என்கிட்ட I have a board. இப்போ இந்த போர்ட்ல செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாமே செலிபிரிட்டி ஆங்கர்ஸ். ஓகேவா? 12 செலிபிரிட்டில you being a female celebrity artist, ஏதோ ஒரு மேல் செலிபிரிட்டில உங்க கண்ணை வச்சுக்கோங்க. Keep your eye on one male celebrity. நீங்க வச்சிட்டீங்கன்னா சொல்லணும், என்கிட்ட சொல்லணும். ஏன்னா நான் tell you the technical glitching. எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஏன் அந்த கேக்குறேன் அப்படின்னா, கேமரா வந்து நான் ரிவர்ஸ் கேமரா தான் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு மானிட்டர் வந்து எப்படியுமே ஒரு 5 செகண்ட் டிலேல தான் வரும். ஓகேங்களா? சோ தட் இஸ் வை. ஓகே, சரி. இப்போ இங்க இருக்கிற ஏதோ ஒரு மேல் செலிபிரிட்டிஸ்ல உங்க கண்ணை வச்சுக்கோங்க. ஓகே ரைட். இப்ப அதே ரோங்கிறது இப்படி திஸ் வே. ஓகே 3 ரோஸ் இருக்கீங்க. அதே ரோல ஏதோ ஒரு லெப்டோ ரைட்டோ மூவ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, லெப்டோ ரைட்டோ மூவ் பண்ணிக்கலாம். நியரஸ்ட் ஃபீமேல் செலிபிரிட்டில கை வச்சுக்கோங்க. அதே ரோல நியரஸ்ட் ஃபீமேல்ல உங்களோட ஐ பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஆடியன்ஸ் நீங்க வீட்ல இருக்கவங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம். அது திஸ் இஸ் கோயிங் டு வொர்க் வித் எவ்ரிபடி. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். வீட்ல இருக்கவங்களும் நீங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இத்தனை ப்ராபபிலிட்டி இருக்கு, இத்தனை பாசிபிலிட்டி இருக்கு. ஏதோ ஒரு மேல் செலிபிரிட்டில நீங்க கை வச்சுக்க போறீங்க ஸ்கிரீன்ல. ஓகே, அங்க இருந்து அதே ரோல ஒரு ஃபீமேல் செலிபிரிட்டிக்கு நீங்க மாறிக்கங்க. நியரஸ்ட் ஃபீமேல் செலிபிரிட்டிக்கு மாத்திக்கணும். ஓகேவா? யா சித்து? எஸ். இப்போ அங்க இருந்து இப்ப புது ஃபீமேல் செலிபிரிட்டி கிட்ட இருக்கீங்க நீங்க அந்த பாயிண்ட்ல. கரெக்டா? இப்ப அங்க இருந்து ஏதோ ஒரு காலம் 4 காலம்ஸ் இருக்கு. அந்த காலத்துல இப்ப எங்க இருக்கீங்களோ அதே காலத்துல மேலேயோ கீழேயோ ஏதோ ஒரு மேல் செலிபிரிட்டிக்கு போய்க்கோங்க திருப்பி. ஓகே, போயிட்டீங்களா? நியரஸ்ட் மேல் செலிபிரிட்டி போயிட்டீங்களா? ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப் வந்து, இப்ப நீங்க இருக்கிற அந்த மேல் செலிபிரிட்டில இருந்து டயகனலா கிராஸ் மாதிரி, ஓகேங்களா? வேற ரூட் எல்லாம் இப்படி Z மாதிரிலாம் போடாம எக்ஸ் மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல டயகனலி ஏதோ ஒரு நியரஸ்ட் ஃபீமேல் செலிபிரிட்டிக்கு போயிருங்க. போயிட்டீங்களா? ஓகே. புரியலன்னா நீங்க கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் டு அகைன். புரிஞ்சிருச்சு. சோ இப்போ நீங்க ஒரு ஃபீமேல் செலிபிரிட்டில இருக்கீங்க. கரெக்ட்டா? ஃபீமேல் செலிபிரிட்டில இருக்கேன். இப்ப அதே ரோல 3 ரோ இருக்கு. அதே ரோல அதுங்க நியரஸ்ட் மேல் செலிபிரிட்டிக்கு நீங்க போய்க்கோங்க. லாஸ்ட், திஸ் இஸ் தி லாஸ்ட் திங். ஓகே. இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்ல இருந்து ஒவ்வொரு ப்ராபபிலிட்டில வச்சிருப்பாங்க விரல. கரெக்ட்டா? யா, கரெக்ட்.
இப்ப நீங்களும் எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப ஃபைனலா நீங்க எந்த செலிபிரிட்டி ஆங்கர் மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. கரெக்ட்? am I correct? Yeah, correct. இந்த போர்டுக்கு பின்னாடி I have a prediction of what it might be. Okay. Okay, for the first time, can you say the name loud? லாஸ்டா நினைச்ச செலிபிரிட்டி ஆங்கரோட நேமா? Deepak. Deepaka? Yeah, Deepak. Are you sure? Yeah, sure. ஏங்க என்னங்க இது? Oh my god. Hey! Hey! இது உண்மையா இல்ல என்னது இது? இல்ல இது ஒரு பொம்மையா? தீபக் அண்ணா. Hey, எப்படி இது? How are you? நல்லா இருக்கேன். Fine, எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன். ஆமா. இது உண்மையா இல்ல இது பொய்யா? ஆமா. உண்மைதான். He said there is a magic. He said there is something, you won't believe it. நான் இப்பதான் வந்து பாக்குறேன். நானு உண்மையிலே சொல்றேன். I don't know how he got it. நானும் யோசிச்சேன், என்னங்க என் போட்டோல பின்னாடி போட்டிருக்கீங்க, இது எப்படி ப்ரெடிக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சித்து, இதுல என்னன்னா frankly speaking, நான் இவர்கிட்ட எதுவுமே அதை பத்தி பேசல. He said you come, நீ வந்து பாரு, you will find something amazing அப்படின்னு சொன்னாரு. Seriously. இதெல்லாம் ரொம்ப நானும் யோசிச்சேன், என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. I don't know how he got it. He just said, நீங்க நான் கூப்பிடும் போது உட்காருங்க, இத மட்டும் நீங்க பாருங்க. எனக்கு அத்தனை வர வழியில எல்லாம் அத்தனை கால்ஸ், என்ன பண்ண போறீங்க ப்ரோ, ஏதாவது கொண்டாக மாட்டாங்க மாட்டிடுறாங்க. ஏன்னா இவரோட ஷூட்டிங் ஸ்பாட் கரண்ட் எல்லாம் இவரு கரண்ட் எல்லாம் வச்சனா, அதனால he was just asking. அத்தனை கேட்டுட்டு இருக்காரு, எதுக்கு ப்ரோ நான் வரணுமா, வேற ஒன்னும் இது பிரச்சனை எல்லாம் இல்லையேன்னு. நான் சொன்னேன், சும்மா வாங்க, மீதி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. கடவுளே, எனக்கு செம ஷாக்கா இருக்கு. எனக்கு இது செம ஷாக்கா இருக்கு. எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ, நம்பவே முடியல. சீரியஸ்லி சொல்றேன். I'm like so surprised. என்னன்னா, I'll tell you honestly, இப்ப இவர்கிட்ட வந்து ப்ரோ நான் இதான் பண்ண போறேன் அப்படின்லாம் சொன்னா இவருக்கும் ஷாக் இருக்கு, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்காது. நீங்க வாங்க அவ்வளவுதான். Oh my god, seriously, thank you for coming all the way. அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நான் தான் சொல்லி ஆமா. So that's the surprise element for all your fans. சரியான சர்ப்ரைஸா இருக்கு நிஜமாவே. நல்லா இருக்கீங்களா? இப்போ இல்ல நீங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க. நான் will continue like this. இப்போ இதெல்லாம் ஒரு ஷாக் சித்து. It's all good, everything is fine, you are happy, everything is fine, but climax, we are coming to the end of the show, we are coming to the climax of the event. ஓகேங்களா? இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் லைவ்ல தான் இருக்கீங்க. ஆமா. ஓகே, நீங்க என்னோட பேஜ் போக முடியுமா? ஐ டோன்ட் நோ தி டெக்னாலஜி. என் பேஜ் போக முடியுமா? நீங்க போக முடியலன்னா நான் சான்ஸ் கிடையாது. நான் லைவ்ல இருந்து வெளியில போனா தான் அப்படி உங்களோட போக முடியும். So Deepak, you have your phone? Yeah. No, please take out your phone. பயமா இருக்கு. போன்ல எதுவும் பண்ற மாட்டீங்க. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா லைவ் போங்க. என்னோட இல்ல லைவ் வேண்டாம். என்னோட பேஜ் போங்க. India's Magic Star. Guys, India's Magic Star. ஆமா, my page India's Magic Star. ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மைலேஜ் எங்க எடுக்கற பாருங்க. Magic Star ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அவர் என்ன போஸ்ட் போட்டாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, கமெண்ட் பண்ணுங்க. பிரதர் இல்ல நீங்களே புடிங்க. I don't want to do anything. Chitu, you're very well aware of Insta. உங்களுக்கு தான் நிறைய தெரியும். நம்ம ஒரு போஸ்டர் ஒன்னு பப்ளிஷ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த போஸ்டர் கிளிக் பண்ணுங்க தீபக். the first one. Yeah, you remember? Yes, ஆமா. தீபக், இப்போ அந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்க இருக்கிறதுனால நான் ஒரு கமெண்ட் ஒன்னு 3 days before போட்டிருக்கேன் நானு. அது அப்படியே லவுடா படிங்க மேல இருந்து.
India's magic star, Insta Magic surprise awaits. All of you have to pack of normal playing cards ready. Experience the magic in your home. At Chittu Vijay. கீழே Does #2 Ashwini 7 spade Sollitale Deepak mean anything? Oh, என்னப்பா இது? Eva, and when was the posting done? 3 days ago போட்டிருக்கு. 3 days மேல போட்டிருக்காரு இத. அட கடவுளே, அட கடவுளே, எப்படி இது பாசிபிள்? Hi, hey. இதுக்கு Sorry, முன்னாடி got நடந்ததெல்லாம் disconnect. பொய் தானே? எதுங்க? ஏங்க எனக்கு ஃபீவரே வந்துருச்சுங்க. எது பொய்யான்னு கேக்குறீங்க? தீபக் அண்ணா வந்ததுலாம் பொய் தானே? எல்லாம் ஒரு இல்யூஷன் தாங்க பாக்குறதுக்கு. எப்படிங்க? எனக்கு சத்தியமா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இட்ஸ் ஆல் an illusion, completely an illusion. அவருக்கும் தெரியும். ஆனா அந்த ஹிப்னாசிஸ்ங்கிற அந்த பாயிண்ட்ல எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து கடவுள் சக்தி வச்சு நான் அது வேலை செய்யறேன் அப்படின்னு நான் பொய்யெல்லாம் சொல்லல. இட்ஸ் ஆல் ட்ரூ. ஜஸ்ட் a flash of a moment. அவ்வளவுதான். மை காட் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு சத்தியமா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. தேங்க்யூ சோ மச் எனக்கு இந்த சர்ப்ரைஸ் நீங்க கொடுத்ததுக்கு. Thank you so much. I have to thank Deepak too. எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. I'm so happy. எனக்கு என்ன சொல்றது தெரியல. Thank you Chittu. Actually definitely this is going to be a என்ன சொல்றது, எனக்கு வந்து இது ஆக்சுவலா shamelessly it is going to be a good learning for me. இதுல சொல்றதுக்கான வெக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா படிக்கிறதுக்கு மைண்ட் எப்பவுமே ஓப்பனா வச்சிருக்கணுங்கிறத என்னோட ப்ராசஸ் ஆஃப் தாட். I have learned so much from you and more from younger people. அவங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ் வித் டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஹலோ. இப்ப என் பையனும் வைஃபும் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஹலோ ஆப் பண்ணுங்க, டிக்டாக் பண்ணுங்க. டிக்டாக்கா அப்படின்னு நமக்கு டிக்டாக் ஆயிடுது. அந்த மாதிரி good that thank you so much Chittu. Actually thank you so much. I have to say thank you because இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அதுவும் இது நேர்ல பண்ணாலே வந்து ஓகே, நேர்ல ஏதோ ஒண்ணு அப்படி அந்த ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் ஷோல மேஜிக் பண்ணும்போது. இது வந்து வர்ச்சுவல் மேஜிக். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுவும் மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கு. நான் ஒரு நம்பரோட இல்ல ஒரு பேரோட நான் வந்து ஸ்டிக் பண்ணவே இல்லை. அஸ்வினியா இருக்கட்டும் அல்லது நேமா இருக்கட்டும், அந்த சொல்லிட்டே எனக்கு அதுலயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கீப் ஆன் சேஞ்சிங். எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நான் முடிவு பண்ண எல்லா ஆன்சர்ஸ்மே பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பண்ணது. ஒரு 10 யோசி இதுல இது ஓகே, இது ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு. இது வந்து ஓகே, இந்த அன்னைக்கு பாடி இருக்கேன், அதனால வந்து செலிபிரிட்டிஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வேண்டாம் அப்படின்னு நிறைய ஒமிட் பண்ணி கடைசியா எனக்கே தெரியாது நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியவே இல்ல. இந்த கான்செப்ட் ஆஃப் ஆன்லைனே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வந்து உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்பேன். லைவ்ல வந்து ஆக்சுவலா நானும் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கேன். எப்படி நான் இன்னும் எப்படி நான் கன்வே பண்றது மக்களுக்கு. ஏன்னா சிலர் இப்ப நீங்க பாக்குறவங்க வந்து தே கேன் திங்க், ஏன்னா நீங்களாலும் பேசி வச்சுட்டு பண்றோம் அப்படின்னா நினைக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கு. பட் லைவ் ஸ்டேஜ் ஷோல இதே தான் நடக்க போகுது. இதை விட இன்னும் பெட்டரா நம்ம காமிக்கிறோங்கிறது தான் இதுல பெட்டிங் பாயிண்ட் அண்ட் கேம். இதுல நிறைய விருதுகள் நீங்க வாங்கணும். ஆக்சுவலி வந்து இந்தியாஸ் பிரைட் தான் நான் சொல்லுவேன் உங்களை. சோ ரொம்ப ஹாப்பி எனக்கு. நான் வந்து லைக் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க லைவ் போயிருக்கீங்களா எனக்கு தெரியல. இல்ல, this is the first live. Yay! I'm so happy. Yeah. I'm so happy. நீங்க இன்னும் மேல நீங்க ஆல்ரெடி வந்து மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெரிய லெவல்ல இருக்கீங்க. இன்னும் ஏன்னா நீங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, நான் ஸ்டேஜ் ஷோல உங்களை பாக்கும்போது வாவ் சூப்பரா பண்ணாரு, எப்படா நெக்ஸ்ட் எப்போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களை பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க மூலமா நிறைய பேர் வந்து பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க என் மூலமா. சோ என்னோட ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், உங்களோட ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாருங்க. உங்க மூலமா தான் சொல்லணும், என் மூலமா இதுல ஒண்ணும் இல்ல, உங்க மூலமா தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் யூ இத்தனை பேர் இங்க வந்து பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து you are so kind enough and generous enough to come live like this. Thank you so much. I have to say சரி, thank last you. I have words to say that.
நான் பேசி முடிச்சிடுறேன் because I'm so excited. எனக்கு வந்து என்ன சொல்றது, இது எப்படி நான் டிஸ்கிரைப் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஒரு வேர்டுமே சொன்னதுல இருந்து வேற லெவல் இருந்துச்சு. அப்படியே ப்ரொடக்ஷன்ல வேற லெவல் இருந்துச்சு. அப்படியே என் மைண்ட நீங்க அப்படியே ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. தீபக் வந்ததுல எனக்கு தீபக் அண்ணா அவருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கண்டிப்பா தீபக் சொல்றேன். அண்ட் நார்மலா வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டி லைவ்ல வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து அவ்வளவா யாருமே ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டாங்க. பட் எனக்காக அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவர் பேரை நான் எப்படி கரெக்டா சொன்னேன் எனக்கு அது புரியவே இல்ல. இது எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி கற்பனை உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு சீரியஸா. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ கொடுத்த வசந்த் அவர்களே ரொம்ப தேங்க்ஸ். தீபக் ரொம்ப 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 நன்றி. நானும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி தீபக் டெஃபினட்டா பெரிய சல்யூட். என்னன்னா நல்ல ஃப்ரெண்ட் அவரு. நாங்க சந்திச்ச அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது. உங்களுக்கு தீபக் தெரியும். சோ பந்தா கிடையாது. ரொம்ப டவுன் டு கேஷுவலான ஒரு பர்சன். அதனால ஆனா சொல்லவே இல்லை நான் அவர்கிட்ட என்ன மேட்ரு எதுவுமே நான் சொல்ல. நீங்க வாங்க தீபக் சாட்டர்டே நீங்க வாங்க சும்மா வில் ஹேவ் a dinner together அப்படின்னு. ப்ரோ டின்னர்லாம் நீ திடீர்னு கூப்பிட மாட்டேன், குவாரண்டைன் டைம், நீ ஏதோ ஒன்னு பிளான் பண்ற. ஒண்ணு இல்ல ப்ரோ ப்ளீஸ் கம், தேர் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹேப்பனிங் டுடே அப்படின்னு. என்ன ஏதாவது லைவ் கிவ் பண்றீங்களா, என்னை மாட்டி விட்டுறாதீங்க எல்லாம் சொல்லிட்டாரு. நான் ஒத்துமே சொல்லல. வந்ததுக்கு அப்புறம் லெட்ஸ் பிளான் இட் அப்படின்ட்டு we did it. வேற லெவல். Thank you. Audience request. Thank you so much. So sweet of you. Audience request. ஒருத்தர் கேக்குறாரு, ஓகே sing a song சித்து for us. அதோட முடிச்சுக்குவோம். ஒரு சாங். நானா? ஏங்க நீங்க தாங்க பாடி இப்ப செல்ஃபி எல்லாம் எடுத்துலாம் பாடுறீங்க. சும்மாங்க விளையாட்டுத்தனமா பண்ணுங்க. ஒரு 2 லைன் பாடுங்க. ஏதோ ஒரு டுயட் சாங் பாடுங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். லிரிக்ஸ்லாம் தெரியாது பட் அதானே நான் போட்டுருங்க அவ்வளவுதான். சொல்லிட்டீனே இவ காதல சொல்லும் போதே சுகம் தாழல இது போல ஒரு வார்த்தைய யாரிடமும் சொல்ல தோணல. நெக்ஸ்ட் லைன் தெரியும். ஓகே தேங்க் யூ. ஏதாவது கோட் இருக்க பாத்து பார்க்கலாம். வேற ஏதாவது டுயட் சாங் பாடுங்க, 2 பேர் சேர்ந்து பாடலாம். வாட் எனி டுயட் நம்ம கொஞ்சம். கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே. நீங்க ஆரம்பிங்க. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. வாவ் சூப்பர். கீப் சிங்கிங், கீப் ஹேவிங். கொண்டே வாவ் உங்களோட வாய்ஸ் சூப்பரா இருக்கு. முதல்ல I was an orchestra singer. I used to try playback singing. முதல்ல சிங்கர் ஆகணுங்கிற குறிக்கோள்ல தான் இருந்தேன் முதல்ல சென்னையில. அப்புறம் அப்படியே லைஃப் டைவர்ட் ஆகி I became an illusionist. வந்து மேஜிக் you can do anything. ஆமா எல்லாமே பண்றோம் அவ்வளவுதான். Yeah. Thank you so much, Chittu. Again, I don't want to take much of your time. So sweet of you for coming. I will definitely convey your love and regards to Deepak. Thank you so much again. மக்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுதான் இட்ஸ் எனர்ஜி ஃபார் மீ. ஏன்னா லைவ்ல பெர்ஃபார்ம் பண்றப்ப அது கிடைக்கிற ஒரு எனர்ஜி வந்து வேற லெவல். பெர்ஃபார்மர்ஸ்க்கு அதுதான் முக்கியம். அதை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல. லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னென்னங்க சொல்லணும் சொல்லி கொடுங்க. ஏங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஆமா ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ. ஓகே படிச்சுக்கிறேன். வீடியோ எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க. ஆமா அதே மாதிரி மேற்கொண்டு நிறைய மேஜிக் நம்ம பண்ண போறோம். லைவ்ல பண்ண போறோம். நிறைய செலிபிரிட்டிஸ் வர போறாங்க டெஃபினட்டா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சித்து தான். Thank you so much Chittu. You have been so sweet. Sixer அடிச்சீங்க நீங்க. Thank you so much. This is S.A. Sivasan signing off in my style. Thank you. Thank you. Bye bye.
Bye Thank bye. you. Bye bye. See you. Bye. See you all. Love you all. Thank you so much. Follow me.